அங்க பிளந்து நடந்தார்கள், இங்கே நடந்தால் பிளக்கும் என்கிறதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிளந்தது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, இன்னும் நீ ஆரம்ப கால விசுவாசத்திலே நிக்கிற, கொஞ்சம் ஆழமா வா, கொஞ்சம் உன் விசுவாசத்தை அதிகரிப்படுத்து, உன் ஜெபத்தை அதிகப்படுத்து, உன்னுடைய நம்பிக்கை அதிகப்படுத்து, தேவனோடும் உங்களோடும் இருக்கிற அந்த நேரத்தை அதிகப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வாழ்க்கையில ரிப்பீட் ஆகுதுன்னா, இன்னும் விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பிளந்து நடந்தார்கள், இன்றைக்கு நடந்தால் பிளக்கும். இத்தனை ஆண்டுகள் வழி நடத்தி இருக்கிறார் அல்லவா? எரிகோ கோட்டை உங்களுக்கு முன்பாக இடித்து தள்ளினார் அல்லவா? 31 ராஜாக்களை ஓட பண்ணினார் அல்லவா? அமலேக்கியர்களை துரத்தினார் அல்லவா? செங்கடலை பிளந்தார் அல்லவா? ஆமே. இத்தனை ஆண்டுகள் விசுவாசத்திலே நடத்தின தேவனுடைய நாமத்திற்காக ஒரு உள்ளங்கால நினைக்கிற விசுவாசம் கூட இன்னும் வளரலையா? ஹல்லேலூயா. முழுமையும் நினைக்க சொல்லல, உள்ளங்காலையாவது என் வார்த்தை நிமித்த நீ நடந்து பாருன்றாரு. அதான் கடுகளவாவது விசுவாசிச்சு பாரு. அமேர் சொல்றிய யோர்தான் கொண்ட உன்னை மூழ்க சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உள்ளங்காலையாவது என் வார்த்தை நிமித்த நீ விசுவாசத்தோடு நினைத்து பாரு, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சகலத்தையும் புரட்டி தள்ளி இருப்பார்.